ஒரு ஸ்லிம்மான ஃபிளிப் ஃபோன் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா சாம்சங்ல இருந்து கேலக்ஸி Z Flip 8 அப்படிங்கிற ஒரு ஃபிளிப் ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இது கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பிசிக்கல் டைமென்ஷன், ஃபோனை க்ளோஸ் பண்ணி 13.1 mm திக்னஸோடும் அது ஓப்பன் பண்ணி 6.1 mm திக்னஸோட வருது. ஃபோனோட வெயிட் வந்து 180 கிராம் தான் தராங்க. மற்றபடியாக இதுக்கு IP48 ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. அதாவது மழைக்காலங்களில் வெளியே கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. IP48 பெரிய லெவலில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்காது. மற்றபடி என்னென்ன கலர்ஸ் இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஃபோன் தான் ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஃபிளிப் ஃபோன் சொல்கிறாங்க. காரணம் இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. மேலும் இந்த ஃபோனோட பில்டை பற்றி பேசும்போது நமக்கு ஃப்ரேம் வந்து ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஹிஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. முந்தைய விட நமக்கு நிறைய டைம் ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க ஃபோனை. அதே ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது ஒரு 6.9 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது 2x இன்ஃபினிட்டி ஃப்ளக்ஸ் டிஸ்பிளேயாக வருது. 1/120 ஹெர்ட்ஸ் வரையும் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 400 ppi டென்சிட்டியோட வருது. அதே வெளியே கவர் டிஸ்பிளே அப்படி பார்க்கும்போது ஒரு 4.1 இன்ச்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட், அதாவது 60 அல்லது 120 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டியூவல் ரிஃப்ரெஷ் ரேட்ல நமக்கு வந்து இயங்கும். மற்றபடியும் 342 ppi டென்சிட்டியோட இருக்கு. அதுபோல் இந்த கேமரா மாடல் சுற்றியும் இந்த டிஸ்பிளே வந்து வருது. மற்றபடி இந்த கவர் டிஸ்பிளே வந்து நமக்கு HD ரெசல்யூஷன் கொஞ்சம் கூட வருது. மேலும் நமக்கு வந்து வெளியே இருக்கிற ஸ்கிரீன்லேயே பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். குறிப்பாக பல விதமான டெஸ்ட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது நவ் பிரீஃப் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. அதில் உங்களுக்கு டெய்லி என்னெல்லாம் ஷெட்யூல் இருக்கு எல்லாத்தையும் அப்படி காட்டும். இது இப்போ ஃப்ளக்ஸ் விண்டோ அப்டேட்ஸ், கான்டெக்சுவல் அப்டேட்ஸ், உங்களோட ரெகுலர் ரொட்டீன்ஸ், ஷெட்யூல்ஸ், ரிமைண்டர்ஸ், செக்யூரிட்டி அலர்ட் மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. அது போக ஜெமினி வந்து நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்காக டெடிகேட்டடாக சைடு கீ ஒன்று கொடுக்குறாங்க AI ஜெமினியை வேக் பண்றதுக்கு. இது இப்போ பல விதமான விட்ஜெட்ஸ், டோகிள்ஸ், குயிக் செட்டிங்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் இதுல இருக்கு. அதே இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல ஒரு 3.8 GHz இயங்கக்கூடிய Exynosோட 2600 அப்படிங்கிற 2 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. மேலும் கிராஃபிக்ஸ்க்காக இல்ல எக்லிப்ஸ் 960 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஹெவியான கேம்ஸ், ஆப்ஸ், மல்டி டாஸ்கிங் எல்லாமே கண்டிப்பாக இதில் ரன் பண்ணலாம். மற்றபடி என்ன RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த ஃபோன் ரன் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் இது Android 17 பேஸ் பண்ண 189 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல, சாம்சங் நல்லாவே தருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் இந்த ஃபோன் வந்து கிடைக்குது. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது வெளியே 2 கேமரா இருக்குது. அப்படி பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 ஆப்பர்ச்சர் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவதாக 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர் வருது. மற்றபடி ரியர் ஃபேசிங் கேமரால 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். அதே ஃபோனை ஓப்பன் பண்ணியிருக்கும்போது உள்ளோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர் வருது. மேலும் 85 டிகிரிஸ் வரையும் ஒயிட் ஷாட்ஸ் இதால எடுக்க முடியும். மேலும் கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இதுல ப்ரோ விஷுவல் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது மூலமாக உங்க போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து இன்னும் சூப்பரா வந்து மெருகேற்றி தரும். நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸ் தரது மட்டும் இல்லாமல் பொக்கா எஃபெக்ட்டை வந்து டைனமிக்காக மாற்ற முடியும். இது இப்போ இந்த ஃப்ளக்ஸ் மோட், அதாவது இந்த கேம் கார்டர் மோட் மாதிரியாக நீங்கள் வந்து இந்த ஃபோனை மடிச்சு வச்சு கேம் கார்டரில் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். அதுபோல் இந்த ஸ்டெடி ஷாட், அதாவது ஹாரிசாண்டல் லாக் ஃபீச்சர் இருக்குது. அந்த மோட் மூலமாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை எப்படி டிப் பண்ணால் சரி வீடியோஸ் எல்லாமே நேராக தான் விழும். அதுபோல் இந்த ஃப்ளிப் ஷாட், அந்த மிரர் வியூ ஃபீச்சர் இருக்குது. பேக் சைட்லையும் ஃப்ரண்ட் சைட்லையும் ஒரே நேரத்தில் இந்த வீடியோஸ் எடுக்கிற ஃபீச்சர்லாம் இருக்குது. ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை நமக்கு இதில் USB Type-C எடுத்து தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. Dolby Atmos தராங்க. அதுவே நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஒரு சிம் பிசிக்கல் சிம்மும் இன்னொரு eSIM-மும் போட்டுக்கலாம். மேலும் 5G சப்போர்ட் இருக்கு. இது இப்போ டியூல் 4G விவோல்டி, Bluetooth 5.4, NFC, GPS மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பேட்டரி பொறுத்தவரை இதுல 4300 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. மேலும் 15 வாட்ல வயர்லெஸ்லயும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு சாம்சங்ல பேட்டரி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோன்ல இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்ல வராது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து 1,25,000 அப்படிங்கிற ஸ்டார்டிங் பிரைஸ்ல ஆரம்பமாகுது. ஸோ நீங்கள் இந்த கேலக்ஸியோட Z Flip 8 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டேட்டா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.